ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மேம் நேற்று கிச்சன்ல ஒரு வாழைப்பூவை வச்சு ஒரு டிஷ்ஷை தான் பண்ண போறோம். இது பொதுவா வாழைப்பூ குழந்தைலாம் சாப்பிடவே சாப்பிடாது. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா வாழைப்பூ பிடிக்காத குழந்தையும் கூட ஆசையா சாப்பிடுவா. வாழைப்பூல பொதுவா நம்ம பருப்பூசலி பண்ணுவோம், வாழைப்பூ கூட்டு பண்ணுவோம், வாழைப்பூ பொரியல் பண்ணுவோம், வாழைப்பூ வடை கூட செய்வோம். ஆனா இந்த வாழைப்பூ கூட்டு குழம்புங்கிறது பழைய காலத்துல பண்ணிட்டு இருந்த ஒரு டிஷ்ஷு. அது இப்ப எல்லாருக்குமே மறந்து போயிடுது. வாழைப்பூல நிறைய சத்து இருக்கு. அதுல அதாவது கர்ப்பப்பை கோளாறு உள்ளவெல்லாம் அடிக்கடி வாழைப்பூ சேர்த்துட்டானாக்க ரொம்பவே நல்லது. அதுவும் மெனோபாஸ் டயத்துல சில பேருக்கு ஓவர் ப்ளீடிங் ஆகும். அந்த டைம்ல எல்லாம் வாழைப்பூ சேர்த்துட்டானாக்க அந்த கருப்பையை சுருக்கிடும், கர்ப்பப்பையை சுருக்கும் அப்படின்பா. அதனால அந்த மாதிரி சமயத்துல 45 வயசுக்கு மேல எல்லாரும் நிறைய கொஞ்சம் வாழைப்பூ அடிக்கடி சேர்த்துட்டோம்னாக்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓவர் உதிரப்போக்கெல்லாம் இல்லாம நல்லபடியா மெனோபாஸ்ங்கிறது நடக்கும். ரெண்டாவது அதுல நிறைய அயன்லாம் இருக்கு, ஃபைபர் இருக்கு அப்படிங்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாழைப்பூல அநேக சத்துகள் இருக்கு. வாங்க இப்ப எப்படி அதை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த வாழைப்பூ கூட்டு குழம்பு செய்யறதுக்கு ஒரு 100 கிராம் கொண்டக்கடலையை முதல் நாள் நைட்டே தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஊற வச்சுக்கணும், மறுநாள் காலம்பரை பண்ணுறதுக்கு. எப்போவுமே வாழைப்பூவை மோரில் தான் நறுக்கி போடணும், இல்லாட்டா கருத்து போயிடும். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுன்ட்டு கொஞ்சமாக மோர், துளியோண்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சப்பொடியை போட்டுட்டு வாழைப்பூவில் உள்ள கல்லனை எடுத்துட்டு அந்த வாழைப்பூவை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதில் குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கணும். சாம்பாருக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு இது. அது போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா நம்ம சாம்பாருக்கு வேக விடுற மாதிரி துவரம்பருப்பு நல்லா குழைய வேக விட்டுக்கணும். அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டோன்னா மேலே பொங்கி வழியாமல் இருக்கும். இந்த அளவுக்கு குழைய வேக விட்டுக்கணும் இந்த பருப்பை. சாம்பார் வைக்கிற மாதிரி தான் இது. இப்போ வெந்த பருப்பை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் அந்த குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் வர அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கணும். இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியை விட்டு நல்லா அதை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கணும். இப்போ கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கும். அந்த கேப்பில் ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக விட்டுக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு இது வறுத்து அரைச்சி விடுறதுக்காக இந்த சாமான்லாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வரை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க, 4 வெந்தயம் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். கொஞ்சம் செவக்க வறுபட்டதும் நம்ம தேங்காய் கொஞ்சம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை துருவிட்டு அதில் சேர்த்து நல்லா அதையும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். இதுக்கு கொஞ்சம் தேங்காய் கூட தான் போடணும், கூட்டு குழம்புங்கிறதுனால கொஞ்சம் தேங்காய் கூட தான் போடணும். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாடியில் போட்டு வறுபட்டதுக்கப்புறமா ஆற விட்டு மிக்ஸி ஜாடியில் போட்டு அரைச்சி விழுதாட்டம் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதே குக்கர்லேயே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி ஜலத்தை அதில் விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கு தகுந்த உப்பையும் போட்டு சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அவள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் போட்டுட்டு அதுலேயே நம்ம நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் அதிலேயே போட்டுடலாம். எல்லா வாழைப்பூவையும் தண்ணியை ஒட்ட புழிஞ்சிட்டு அந்த குழம்புல போட்டோம்னா அந்த மோரோட போட்டாக்க வாசனை வரும், அதனால் ஒட்ட புழிஞ்சிட்டு தான் போடணும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு கொண்டக்கடலையில் உள்ள தண்ணியை நல்லா ஒட்ட வடிச்சுட்டு அதையும் அந்த வாழைப்பூ குழம்போடையே கொட்டிடலாம். அதோடு சேர்ந்து உப்பு காரம் எல்லாம் அந்த கொண்டக்கடலையில் சேர்ந்து நல்லா இருக்கும் அப்போ தான். அதனால் அந்த குழம்புலேயே இந்த கொண்டக்கடலையும் அதிலே போட்டுட்டு குக்கரை போட்டு மூடி ஒரு விசில் விடுற அளவுக்கு
வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ வாழைப்பூ நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது பருப்பு ரெண்டையும் ஒன்றா கலந்து அந்த குழம்புல கொட்டிட வேண்டியதுதான். கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம்னாக்கா நல்லா சேர்ந்துடும். அதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு ஒரு வாணலில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு அந்த கூட்டு குழம்புல கொட்டிட வேண்டியதுதான். லாஸ்ட்டாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து அதில் உருவி போட்டுட்டோன்னாக்கா நல்ல வாசனையாக இருக்கும். இந்த குழம்புக்கு தனியாக பொரியல் வேணுங்கிறது இல்லை, அப்பளம் இருந்தாலே போதும். சூடான சாதத்தில் நெய்யை கொஞ்சம் விட்டு இந்த குழம்பை விட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.